சிறப்பான நாடுன்னு சொல்லுவார். ஊழல் இல்லாமல் இந்த நாடு வாழ்வதற்கு எவ்வளவு தகுதியான நாடுன்னு சொல்லுவார். நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே போனார். நான் ஒரு 7 வருஷம் மாசத்துல ஒரு 15-20 நாள் அவருடைய வாக்ல அவருடைய பேச்சை நான் கேட்டிருக்கேன். என் ஆழ் மனதில், என் சிறிய வயதில் என் தாத்தாவின் பேச்சையும் அவருடைய கொள்கைகளையும் கேட்டு கேட்டு வளர்ந்ததனால் அடுத்த 20 ஆண்டுகளுக்குள் நான் சிவில் சர்வீஸ்ல நிறைய பணிகள் செய்து இன்றைக்கு அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக இருக்கிறேன். என் பெயர் கமலா ஹாரிஸ் என்று நான் இங்க எங்க நிக்கிறேன்னா, யாருடன் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள்? யார் பேச்சை கேட்டு நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள்? இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உடன் இருந்திருக்கிறார்கள்? நான் சொல்லுகிறேன், இந்த 5ம் இருக்கக்கூடியது. 5 தகுதிகள் என்னன்னு சொல்றேன். 1, தூய்மையான இதயம். இந்த 5ல 1 தூய இதயம். இதமான சொல். ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு. இதமான சொல், விசாலமான அறிவு, ஞானமான பார்வை, உறுதியான எண்ணம். இந்த 5 தாங்க அடிப்படையில். சில பேர் நமக்கு புரியாத சில விஷயங்கள் புரியும்படியாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி திருப்பி ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறாங்க. நான் பாராட்டுறேன். ஒரு முறை ஏதோ ஒரு பட்டிமன்றத்துலதான் பேசணும்னா, தமிழனுக்கு எது பெருமை, கல்வியா செல்வமா வீரமானு? நான் சொல்லவா தமிழனுக்கு எது பெருமைன்னு? கல்வி ஓகே இருக்கு, கொண்டாந்து கொடுத்துருக்கிறீங்க. செல்வம் ஓகே. ஆனா நம்ம ரத்த நாளங்கள்ல இருக்கிற அந்த மான உணர்ச்சி இருக்குல்ல, வீரம், அது நம்ம அடையாளம். ஒருபோதும் அதை நாங்கள் கீழே விட மாட்டோம். என் தலைமுறை அடுத்தவர்கள் கையில் நழுவிவிடக் கூடாது என்கின்ற கவனத்துடன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்படி நான் சொல்றேனே. ஒரு நாள் ஐயா நான் எங்கேயோ பேசிட்டு இருக்கும் பொழுது பின்னால பேக் ஸ்டேஜ்ல ஒரு அம்மா வந்து அழுது கைய பிடிச்சது. நல்ல பணக்கார பொண்ணு, அழகா வேற இருந்துச்சு. அழுதுச்சிங்க. அழுதுனா எனக்கு கவலை என்னன்னா, மேக்கப் கலையுது. மேக்கப் கலையுது. அது என்ன தெரியுமா சொல்லுச்சு? தேங்க்யூ 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 சொல்லுது. 8 வருஷமா சிறையில இருந்தேன், என் மனச்சிறைய உடைச்சிட்டீங்க, தேங்க்யூ தேங்க்யூ சொல்லிட்டு போயிருச்சா? நான் 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறேன், 18 பாயிண்ட். அதுக்கு எந்த பாயிண்ட்ல உடைஞ்சது? எந்த பாயிண்ட்டுக்கு அழுவுது? தெரிஞ்சா நம்ம பொதுமக்கள் கிட்ட சொல்லலாம்ல. 18 பேசி 1.5 மணி நேரம் பேசுறதுக்குள்ள நச்சுன்னு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போலாம்ல. என்னம்மா அது போயிடுச்சு. எங்க அது பெரிய மர்சிடிஸ் வண்டியில தனியா வண்டி ஓட்டிட்டு வந்திருக்குது கனடால. நான் போய் அது கதவு தரத்துக்குள்ள பிடிச்சிட்டேன். 18 பாயிண்ட் பேசி இருக்கிறேன். எந்த பாயிண்ட்ல மனச்சிற உடைஞ்சது சொல்லு. கைய பிடிச்சிட்டு ஒரு விஷயம் சொல்லிச்சிங்க. நான் உங்க எல்லாருக்கும் அதை நான் சொல்லிட்டு போறேன். நான் சாதாரண மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இல்லையா, மோட்டிவேஷனுக்காக சொல்லுவேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மற்ற கூட்டங்களுக்கெல்லாம் போகாத கூட்டம் தான் இந்த கூட்டத்துக்கு வர்ற கூட்டம், எனக்கு தெரியும். சரியா? எங்க போனாலும் கிடைக்காத பேரறிவு இங்க மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா மேடையை அப்படி அமைப்பர். நான் டேக்அவே மெசேஜ் ஒண்ணு கொடுக்கிறேன். பெண்களை வீட்டுக்கு கொண்டு போங்க, ஆண்களே நீங்களும் தான். பாருங்க, நான் சொன்ன பாயிண்ட் தான். ஒருத்த காட்டு வழியில நடந்துகிட்டே இருந்தானா. அவன் பார்க்க ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா ஒரு பாம்பு புத்து. ஐயா சொல்வார்ல, அறிஞர் 2ஆம் சொல்வார், பேரறிஞர் 2. பாம்பு கரியான் குத்தெடுக்க கருநாகம் குடி. நான் வீடு கட்டி இருப்பேன், எவனாவது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போயிடும். சரியா? ஒரு புத்து இருக்குது, அதுல ஒரு பெரிய கருநாகம் வந்துருச்சு. பார்த்துட்டான் ஒருத்தன். பார்த்துட்டு ஐயோ இது நாகம் இருக்கிற இடம்புல இருக்கு, வேண்டான்னு இடத்த மாத்திட்டான். சரியா? ஆனா பாம்புக்கு அரவம்னு ஒரு பேர் இருக்கு. அது எங்க சத்தம் இருந்தாலும் வந்துரும். நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்கிரதையா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? நான் என்ன சொல்றேன், அவன் தனியா போறான். ஆனா அவன் சத்தம் கேட்டு அவன் பின்னாலேயே வந்துருச்சு அந்த கருநாகம். கருநாகம் வந்துட்டு இருந்து இவனுக்கு தெரியல, கால்ல கொத்திருச்சு. இப்ப நாம எல்லாருமே கருநாகத்தால்
கடிப்பட்ட அந்த மனிதன்னு வச்சுக்கோங்க. நாம எல்லாருமே, நான் பாம்புன்னு சொல்றது பாம்பு இல்ல, சரியா? உறவா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், யாராலும் இருக்கலாம்ல. என் காலேஜ்லயே ஒண்ணு இருக்குதுங்க, நல்லா போயிருப்பேன், இப்படி நல்லா தானே வந்திருக்கேன். என்ன பாரு டல்லா இருக்கிறேன்னு, எப்படி எனர்ஜியாவே இருக்க முடியாதுங்க. எனர்ஜியா இருக்க விட மாட்டாங்க. வந்தாலே ஏதாவது ஒண்ணு கீழே போட்டுருவாங்களா? நான் அந்த மாதிரி நாம எல்லாரும் நினைச்சுக்கோங்க, நம்மள பாம்பு கருநாகம். இப்போ நமக்கு இருக்கிறது ரெண்டே வழிதான். ஒண்ணு, அந்த பாம்பு பின்னால போலாம், அதுக்கிட்ட நியாயம் கேட்கலாம். ஏன் என்ன கொத்துன, உன் வழிக்கு நான் வரல, என் வழிக்கு வந்து ஏன் என்ன கொத்துன, ஏன் எனக்கு துரோகம் பண்ண கேட்கலாம் ஒண்ணு. இல்லைன்னா அதை அடிச்சு சாவடிக்கலாங்க. ரெண்டாவது, கொத்தப்பட்டுட்டோம், விஷம் ஏறுது, பாம்புக்கு பின்னால போகாம விஷத்தை கவனிக்கலாம், விஷ முறிவை தேடலாம். நாம் பல நேரங்களில் பாம்பை போய் தேடிக்கிட்டு இருக்கிறோம். கை தட்டுறவரு பாதிக்கப்பட்டவர்,